அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். என்ன மக்களே, அனைவரும் நலந்தானே? நானும் நலம். தமிழகத்திலே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே வழக்கத்திற்கு மாறாக தேர்தல் நாளன்று 85 விழுக்காடு வாக்குப்பதிவாகி உள்ளது. இது வரலாற்று சாதனையாக அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய வெளிப்பாடு ஆளுங்கட்சி சொல்லி கொண்டிருக்கிறது எங்களுடைய திறமையான ஆட்சி என்று. எதிர்க்கட்சி சொல்லுகிறது புதிய ஆட்சி மாற்றத்திற்கான இது வாக்குப்பதிவு. மற்றும் 3ஆம் நிலையில் 4ஆம் நிலையில் உள்ள கட்சிக்காரர்கள் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, எங்களால் தான் இது இந்த அளவுக்கு வாக்குப்பதிவாகி உள்ளது என்றெல்லாம் வினவிக்கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒருவரை சாடிக்கொண்டு ஒருவர் என்னால் தான் வாக்கு இவ்வளவு அதிகரித்துள்ளது என்று, எங்களுடைய ஆட்சி திறமையால் வாக்கு அதிகரித்து உள்ளது என்று ஆளுங்கட்சியும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்து உள்ளார்கள் என்று எதிர்க்கட்சிகளும், எங்களுக்கான புதியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்று 3ஆம் நிலையில் உள்ள கட்சியும், மேலும் புதிதாக வரவு தந்துள்ள கட்சியானது இது எங்களுடைய வரவின் காரணமாக அதிகமாக வாக்கு செலுத்தப்பட்டுள்ளது, எங்களுடைய வெற்றிக்காக மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்று இப்படி பல்வேறு தரப்பில் பல்வேறு நிலைப்பாடுகளில் பல்வேறு அவரவர்கள் மனநிலைக்கு ஏற்பார் போல் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த 85.14 விழுக்காடு ஓட்டுப்பதிவு என்பது ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தி உள்ளது அரசியல் கட்சிகளிடம். அதேபோல் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. எப்போவுமே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு அலை வீசும். இது 2021 கூட எதிர்மறையான அலைகள் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆண்ட போது 2016 21 வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்து 2021 அதிமுக ஆட்சி பெறும்போது தேர்தல் நடக்கும்போது இந்த எதிர்ப்பு அலைகள்லாம் அவர்களுக்கு கிடையாது. அதே போல தான் இந்த 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அலையும் இல்லை. ஆனால் ஓட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? இதில் யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி பெறுவார்கள், யாருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள், இப்படி அரசியல் கட்சிகளிடம், பல மீடியாக்களிடம், பத்திரிகை துறைகளும் பொதுமக்களிடம் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனுடைய காரணிகள் என்ன, பின்னணிகள் என்ன? 85.14 விழுக்காடு ஓட்டு சதவீதம் பெற்றது ஒரு வரலாற்று சாதனையாக இருந்தாலும் கூட இது சரியாகவே நடந்து உள்ளதா, அல்லது இது சரியாக வருடம் இது 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் இவ்வளவுதான் வாக்களித்து வருகிறார்களா அல்லது இது தவறான கருத்து கணிப்பா என்பதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவான முடிவு பெற முடியும். ஆக 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு ஓட்டுப்பதிவு. தற்போது 2026 85 விழுக்காடு, கிட்டத்தட்ட 15 விழுக்காடு இது மேன்மைப்பட்டு வாக்களித்திருக்காங்க. இதனுடைய காரணங்கள் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 15% தான் கூடியிருக்கு. இந்த 15% தான் தமிழகத்தில் கூடியிருக்கிறதுனால இதனுடைய பின்னணி முகவரிகள் என்ன என்பதை காண வேண்டும். அப்போ தான் இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதா, அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதா, அல்லது 3ஆம் நிலையில் உள்ள கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம், அல்லது 4ஆம் நிலையில் இருக்கின்ற கட்சிக்கு ஆதரவாக உள்ளதா என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். ஆக 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி உள்ளது என்றால் அது
உண்மைக்கு மாறான நிலை அல்ல. அது வந்துட்டு எல்லாரையும் குழப்பி தான் உள்ளது. அதாவது அரசியல் விமர்சகர்கள் அதேபோல் பத்திரிகை துறைகளும் அரசியல் கட்சிகளும் யாருக்கு மக்கள் வாக்களித்து உள்ளார்கள் என்ற புரிதல் இல்லாமல் ஒரு குழப்பத்தில் உள்ள ஒரு தேர்தல் களமாக தேர்தல் நடந்த விஷயம் 2026 தேர்தல் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. நம்ம வந்துட்டு இந்த 2026 வாக்குப்பதிவானதற்கும் 2021 வாக்குப்பதிவானதுக்கும் என்பதை அதை சுருக்கமாக பார்க்கலாம். 2021 கிட்டத்தட்ட 6,43,00,000 அன்பர்கள் வந்துட்டு வாக்களிக்க தகுதியானவர்கள். அதே 2026 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட இது சதமானம் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் கிட்ட வந்துட்டு இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் 96 லட்சம் கிட்ட இது வந்துட்டு மைனஸ் ஆகுது, அது குறையுது. அப்போது இறந்தவர்கள் நீக்கப்படுகிறார்கள், சரியான முகவரி இல்லாதவர்கள் நீக்கப்படுகிறார்கள். இரு நிலையில் ஒரே நபர் பல்வேறு இடங்களில் வாக்காளர் அட்டை வைத்திருப்பார், அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் நீக்கப்பட்டதன் வெளிப்பாடு தான் இந்த உண்மையான தேர்தல் அறிக்கை பட்டியல். அப்போ இத்தனை காலங்கள் நடைபெற்ற தேர்தலெலாம் சரியானதா என்று கேட்டால் புள்ளி விவரங்கள் சரியாது என்றால் அந்த புள்ளி விவரங்களை இந்த எஸ்ஐஆர் தேர்தல் வாக்காளர் வரைவு பட்டியல் திருத்தம் இது சரி கட்டுகிறது. இந்த தேர்தல் தான் வந்துட்டு சரியாக நடந்துள்ளது. வழக்கமாக சரியாக கிட்டத்தட்ட 80-85 விழுக்காடு தான் ஓட்டு பதிவாகியுள்ளது. அது வந்து இறந்தவர்கள் வாக்கெல்லாம் நம்ம உயிருடன் இருக்கிறார்கள். 2-3 வாக்காளர்கள் எல்லாம் அப்போ 2-3 வாக்காளர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் காலம் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க. சொந்த ஊரில் ஒரு வாக்காளர் பட்டியல் வாக்காளரும், அதே போல் வேலை செய்ய இடத்துல வந்து வாழ வந்த இடத்துல ஒரு வாக்காளர் அட்டையும், இப்படி எங்கெல்லாம் சொந்த வீடு இருக்கோ அங்கெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள். அதெல்லாம் இப்போ சரி செய்யப்பட்டு ஒருநிலைப்படுத்தப்பட்டு இன்றைக்கி வந்து வாக்காளர் பட்டியல் இதுலேயும் வந்து சிறு குழப்பங்கள் இருக்கும், இல்லை என்று சொல்வதற்கு. ஆனாலும் ஒரு 95 விழுக்காடு வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு நம்மளுடைய தேர்தல் ஆணையம் இங்கே கொண்டு வந்திருக்கு என்பதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கடந்த கால தேர்தலெலாம் வந்துட்டு சரியான இதே போல் இந்த விதியில் எஸ்ஐஆர் மூலம் தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணி சரியாக நடந்திருந்தால் இந்த வாக்குப்பதிவு அன்றே நடந்திருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு 65 விழுக்காடு 68 விழுக்காடு. இப்போ கடந்த கால தேர்தலில் 65 விழுக்காடு 60 விழுக்காடு 70 விழுக்காடு தாண்டியதில்லை. அப்போது 45 55 65 அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அதெல்லாம் வந்துட்டு இறந்தவர்களை நீக்கி அதிகப்படியான வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களை அவர்களை நீக்கி பல்வேறு குழப்பங்களை நிறுத்தி இந்த 2026 ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் மூலமாக நமக்கு தெரிய வந்த விஷயங்கள் இப்போது கரெக்டாக வந்துட்டு 5,43,291 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் வந்துட்டு பெண் வாக்காளர்கள் 2,93,04,905, ஆண் வாக்காளர்கள் 2,80,30,30,38 வாக்காளர்கள். மூன்றாம் இன பாலின வாக்காளர்கள் 7,728 வாக்காளர். மொத்தம் 2026 மொத்த வாக்காளர் 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2021 நடந்த வாக்காளர் பட்டியலும் தற்போது இருக்கிற வாக்காளர் பட்டியல் வித்தியாசம் கிட்டத்தட்ட 83 லட்சம் 90 லட்சம் கிட்ட வந்து 1 கோடியை தொட்டு இருக்கிறது. அப்போது அப்படியே இங்கே மைனஸ் ஆகிருக்கு. அப்போ 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்தில்.
அப்போது அதாவது தவறானவர்கள் நீக்கப்பட்டு இன்றைக்கி வந்து சரியான தேர்தல் பட்டியல் வெளியிட்டதுனால இதனுடைய வெளிப்பாடு தான் வந்துட்டு இங்கே 85 விழுக்காடு வாக்குப்பதிவாகி இருக்கிறது என்பதை நம்ம உறுதியாக நம்பணும். இதுதான் நம்ம நம்பணும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அதே சரிநிகராக ஒரு 55 65 85 விழுக்காடு தான் ஓட்டு பதிவாகும். கூடினால், அதாவது வாக்குப்பதிவு கூடினால் அது ஆளுங்கட்சிக்கு பாதகமாகவும், வாக்கு குறைந்தால் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் நம்ம கருதப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைய நிலையில் வந்துட்டு இப்போ 85 விழுக்காடு என்பது ஆளுங்கட்சிக்கு அதிருப்தியா அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்களா மக்கள், அல்லது 3ஆம் நிலையில் உள்ள கட்சிக்கு வாக்களித்துள்ளார்களா, அல்லது 4ஆம் நிலையில் புதிதாக வந்தவர்களுக்கு வாக்களித்துள்ளார்கள் என்றெல்லாம் பல்வேறு குழப்பங்களில் இந்த தேர்தல் 2026 தேர்தல் ஒரு குழப்பமான சூழ்நிலையை யாரும் கணிக்க முடியாத சூழ்நிலையில் கொடுத்திருக்குது என்றால் அது உண்மை. அது வந்து மறுப்பதற்கு முடியாது. இன்றைய அரசியல் பிரமுகர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்துட்டு அவங்களே குழப்பி போயிருக்காங்க, யாருக்கு மக்கள் வாக்களித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட நானும் வந்துட்டு இந்த அரசியலை பற்றி ஒரு 25 வருஷமாக நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அவங்கள பார்த்துட்டு வரேன் என்னென்ன நாட்டில் நடக்குது. அந்த தேர்தல் காலங்களில் எந்தெந்த கட்சிகள், எந்தெந்த பத்திரிகைகள் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள், எப்படியெல்லாம் வந்து பல்வேறு சூழ்நிலையில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்ததில் இப்போ இந்தந்த பத்திரிகைகள் இந்தந்த கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறது, இந்தந்த பத்திரிகைகள் நடுநிலையாக நடக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்த்துட்டு வரோம். எந்தெந்த கட்சிகள் எப்படி செயல்படுகிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். அதே போல் வந்து வாக்குக்கு பணம் தருவது, இந்த தேர்தல் ஆணையம் இன்னொரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் வந்து பறக்கும் படை அமைத்து வாக்குக்கு பணம் தருவதை தடுத்து நிறுத்துவது என்பது அங்கங்கே சோதனை சாவடிகளில் போலீஸை நிறுத்தி எல்லா வாகனங்களும் தடுத்து நிறுத்தி சோதனை செய்வது ஒரு சிறப்பான நிலை என்றாலும் கூட, ஆன போதிலும் இந்த வாக்கு நடைபெறும் 3 தினங்களுக்கு முன்போ அல்லது 4 தினங்களுக்கு முன்போ பணம் பட்டுப்பாடாக செய்யப்படுகிறது. இது வந்துட்டு நேர்முகமாக பார்த்தாலும் கூட அதை போய் சொல்லும் அளவிற்கு சொன்னால் கூட அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி தான் இந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. வாக்கு நடக்கும் 3 தினங்களுக்கு முன்போ அல்லது 4 தினங்களுக்கு முன்போ இதை எந்தெந்த கட்சிகள்லாம் வந்துட்டு வாக்குக்கு பணத்தை தருகிறார்கள் என்று கேட்டால் அது வந்துட்டு கண்கூடாக எல்லா மக்களுக்கும் தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இல்லை. அப்போது பணப்பட்டுவாடாக நடக்கிறது. இந்த கண் துடைப்பாக தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறதுனா, பறக்கும் படை அமைத்து ரோட்டில் வந்துட்டு சாதாரண விஐபிங்களை, சாதாரண மக்களை வந்து துன்புறுத்துகிறாங்க. ஏன்னா சாதாரண மக்களே இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு இலவசங்களுக்கு கையேந்தி வச்சுருக்காங்க அரசியல் கட்சிகள். அப்போ வந்துட்டு அவர்களை போய் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உண்மையிலே வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் என்ன பண்ணணும்னா, இந்த அரசியல் கட்சிகள் வந்துட்டு தேர்தல் அறிவிக்கும் முன்னாடியே வந்துட்டு அவங்களுடைய கள்ள பணத்தை வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து சேகரித்து வச்சுக்கிறாங்க. எல்லோரும் வந்து பெரிய பெரிய ஆள் தானே, எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். இந்த கள்ள பணத்தை, கருப்பு பணத்தை எடுத்துமா வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேங்க்கில் வைக்கிறது இல்லை. பேங்க்கு கூட நீங்கள் கண்காணிக்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேங்க்கில் போட்டாலும் அந்த பேங்க்கில் முக்கியமான அரசியல் பிரமுகர்களின் வங்கி கணக்கையும் அரசியல் கட்சிகளின் வங்கி கணக்கையும் நீங்கள் வந்துட்டு 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி கண்காணித்து இருக்க வேண்டும். அந்த கண்காணிக்கும் போது அந்த பணங்கள் வந்து எப்படி பரிமாற்றங்கள் செய்யப்படுகிறது, எவ்வளவு பணம் எடுக்கப்படுகிறது, அந்த பணம் எங்கெல்லாம் எந்த கட்சி எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா செலவு இனங்களை அந்த கட்சிக்காரர்களிடம் கேட்க வேண்டும். அதே போல் வந்துட்டு இந்த கள்ளப்பணங்கள் எப்படி வருதுன்னா வந்துட்டு தேர்தல் அறிவிக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடியே யாரெல்லாம் முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் போயிட்டு சென்று அடைந்து விடுகிறது, அந்தந்த ஏரியாவுக்கு போய் சென்று அடைந்து விடுகிறது. அது வந்து நீங்கள் பறக்கும் படை அமைத்து ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்துட்டு இது ஆதாரம் இருக்கா? எல்லாத்துக்கும் ஆதாரம் தானே சட்டத்திற்கு தேவை. ஆதாரம் கண்டிப்பாக இருக்கிறது. அது வந்துட்டு அந்த காலத்தெல்லாம் வந்து ராஜாக்கள்லாம் வந்துட்டு தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, மக்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, திருட்டு பயங்கள் எப்படி இருக்கிறது தான் இந்த முகமூடி போட்டுக்கொண்டு அவர்களே வந்து ஆய்வு செய்வாங்க நேரடியாக.
அந்த மாதிரி காலகட்டங்களில் அதுபோல் தேர்தல் ஆணையம் வந்துட்டு சாதாரண மனிதன் போல் ஒரு இடத்துலையும் நீங்கள் ஆய்வு செய்யும்போது தான் அங்கே உண்மையான நிலை தெரிய வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது இங்கே பணப்பட்டுவாடா கள்ளப்பணங்கள் இங்கே நடமாடி மக்களுக்கு மக்கள் வாக்களிக்கும் மக்களுக்கு 1000 முதல் தற்காலத்தில் 500 முதல் 1000 முதல் 2000 வரைக்கும் ஒரு வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்பது தான் உண்மையான விஷயம். இது எல்லாருக்கும் தெரியும், அரசுக்கே தெரியும். ஆனால் அதை நிரூபணம் செய்வதற்கு அதை சொன்னாலும் அந்த சொல்லக்கூடிய அன்பருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது தான் இந்த அரசியலில் இருக்கிற பெரிய பாதிப்பு. என்னென்னா, ஒரு உண்மையை சொல்லக்கூடிய அன்பருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது தான் நம்ம கண்கூடாக பார்த்தோம். இந்த அரசியலில் வந்து நிறைய அன்பர்கள் வந்து வெட்டி சாய்த்து கொள்க எதிர்க்கட்சிகள் அடித்து கொண்டு ஒருவரை முட்டி கொண்டு ஒருவரை கொலை செய்வது, இது போல் பல்வேறு குழப்பங்கள் நடக்கிறது. ஆக அரசியலில் வந்துட்டு தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தல் நடக்கும் 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்பே இந்த தேர்தல் ஆணையம் அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் முக்கிய பிரமுகர்கள் வங்கி கணக்கையும் மேலும் அவர்களுடைய வீட்டையும் சோதனை செய்ய வேண்டும். அவர்கள் வீட்டை சோதனை செய்யும் பொழுது அல்லது அந்த அரசியல் கட்சிகள் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் வந்துட்டு காவல் பறக்கும்படியை நிறுத்த வேண்டும். நீங்கள் ரோட்லலாம் நிறுத்தவே தேவையில்லை. இது வந்து பொதுமக்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து அரசியல் பிரமுகர்கள் யார், முக்கியமான பிரமுகர்கள் அவர்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் வந்துட்டு பறக்கும்படியை அமர்த்தினால் நிச்சயமாக பணப்பட்டுவாடா செய்யப்படாது. அது கள்ள பணமாக இருந்தாலும் சரி, நல்ல பணமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்துட்டு இந்த மக்கள்லாம் வந்துட்டு எதுக்குன்னா வாக்களிக்கும்பொழுது உண்மையிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி விலைவாசிகள்லாம் வெண்ணெய் முட்டி போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த பணம் வந்துட்டு ஏதோ கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க வாங்குறாங்க. சட்டம் சொல்கிறது பணம் கொடுப்பதும் தவறு, பணம் கொடுப்பதும் குற்றம், பணம் வாங்குவதும் குற்றம் என்று. அப்போது பணம் கொடுப்பவன் தலைமறைவாக கொடுக்கிறான், பணம் பெறுவன் தலைமறைவாக வாங்கிறான். அந்த வாங்கும் இடத்தில் இருப்பவன் அன்றாடம் கூலிக்கு செல்லும் வேலையாட்கள் தான். பெரிய பணக்காரரோ பெரிய நடுநிலையில் உள்ள அன்பர்களோ வாக்குக்கு பணம் வாங்குவதில்லை. இதில் வந்து அந்தந்த கட்சிக்காரர்களுக்கும் அந்தந்த கட்சிகள் கொடுக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தன்னுடைய கட்சியை மறந்துவிட்டு வேறு கட்சிக்கு வாக்கு போடக்கூடாது, உங்களோடு சேர்த்து இன்னொரையும் சேர்த்து வாக்கு போடும்படி இந்த பணத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கிறோ தெரியலையோ, ஆனால் வந்துட்டு என்னுடைய அறிவுரை இதுதான். நீங்கள் வந்துட்டு அரசியல் முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் உங்களுடைய பறக்கும்படியை ஒரு 2 நேர்மையான அதிகாரிகளை அங்கே நிறுத்த வேண்டும். அதாவது தமிழகம் சாராத அரசாங்க ஊழியரை அங்கே பணி நிமிர்த்த அமர்த்த வேண்டும். அப்போ தான் வந்து அவங்களாம் அவங்க வந்து பணப்பட்டுவாடா செய்ய முடியாது. இதே தமிழகத்தை சேர்ந்த அன்பர்களே சேர்க்கும் பொழுது அங்கே நிச்சயமாக பணப்பட்டுவாடா நடக்கும் என்பது தான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது இந்த குழப்பமான சூழ்நிலை இது வந்து சொல்ல வேண்டிய விஷயத்துக்காக நான் சொன்னோம். இப்போ அடுத்த நிலையில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழப்பமான சூழ்நிலை, இந்த 85 விழுக்காடு தேர்தல் நடந்து உள்ளது. இது யாருக்கு வெற்றி, யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் என்றெல்லாம் நம்ம நினைத்து கொண்டு மனக்குழப்பத்திலே இன்றைய தமிழக தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் மனக்குழப்பத்தில் உள்ளார்கள். அரசியல் ஆர்வலர்கள் மனக்குழப்பத்தில் உள்ளார்கள். அரசியல் கட்சிகளே மனக்குழப்பத்தில் தான் உள்ளது. இது ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய சாதனை கிடைக்கப்பெற்ற இந்த 85 விழுக்காடு ஓட்டுப்பதிவானது எங்களுடைய சாதனைக்கு, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து ஆட்சி செய்த சாதனைக்கு கிடைத்த வாக்குப்பதிவு. நிச்சயமாக நாங்கள் தான் உறுதியாக வெல்வோம் என்று ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களும் எங்களுக்கு சாதகமாக அலைவீசி உள்ளது, ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைவீசி உள்ளது, அதனால் 85 விழுக்காடு ஓட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது என்று அவர்கள் ஒரு பட்சமும், 3ஆம் நிலையில் உள்ள நாம் தமிழர் கட்சி அவர் வந்துட்டு அவருடைய உண்மையான பரப்புரைக்கு அவர் நியாயமாக சொல்லியுள்ளார். நிச்சயமாக மக்கள் மாறி உள்ளார்கள், அவர்கள் நியாயத்துக்கு பக்கம் ஓட்டளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டளித்த மக்களுக்கு நன்றி சொல்லியுள்ளார். அதே போல் 4ஆம் நிலையில் உள்ள நாம் தமிழர், அதாவது தமிழக வெற்றி கழகம்
எங்களுடைய வரவின் காரணமாக தான் வந்துட்டு இன்றைக்கி ஓட்டுப்பதிவு அதிகமாக ஆகியுள்ளது என்பதை அவர்களும் எங்களுடைய வெற்றிக்காக மக்கள் ஓட்டு போட்டு உள்ளார்கள் என்று அவருடைய பதிலுக்கு அவருடைய சார்பாகவும் இங்கே பதிவாகி உள்ளது. நம்ம அன்றாடம் நீங்கள் டிவியில் பார்க்கலாம், பத்திரிக்கையில் பார்க்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பில் வேறு. இந்த டிவியெல்லாம் வந்துட்டு தற்போது வந்துட்டு விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத வாக்குப்பதிவு ஆகி உள்ளது. இது வந்து எதிர்க்கட்சிக்கு சாதகமாக பாதகமாக, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா அல்லது 3ஆம் நிலையில் உள்ள கட்சிக்கு ஆதரவாக போட்டு உள்ளார்கள், அது 4ஆம் நிலையில் உள்ள கட்சிக்கு ஆதரவாக போட்டு உள்ளார்களா, இளைஞர்கள் வந்து அதிகமாக வாக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் வந்துட்டு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சொல்லிட்டு ஒரு அலசல், அது மாதிரி வந்துட்டு நேர்காணல் மூலமாக வந்துட்டு ஒரு அலசல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த தேர்தலை பொறுத்த 2026 தேர்தல் யாருக்கு வெற்றி என்று இது வரைக்கும் யாராலும் கணிக்க முடியல. அந்த சூழ்நிலை தான் நம்ம வந்து அதாவது 15ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதி நம்ம வந்துட்டு மே 15ஆம் தேதி நான் வந்துட்டு இந்த தேர்தல் அறிவிக்கும் போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். தேர்தல் தேதி அறிவிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம், இந்த தேதி காலத்தில் இந்த தேதிக்கு வந்துட்டு கணிக்க முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சிக்கும் ஆதரவாக இருக்காது, அல்லது எதிர்க்கட்சிக்கும் ஆதரவாக இருக்க, எல்லாமே சரிசமமாக நடுநிலையாக இன்றைய 2026 ஓட்டு தேர்தலானது இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அந்த நிலைப்பாடு தற்போது தேர்தல் முடிந்த பிறகும் நிலைக்கிறது என்பது தான் நம்ம வந்துட்டு இங்கே உறுதி செய்கிறோம். இப்போது ரெண்டாவது வந்துட்டு 2026 புதிதாக வாக்காளர்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த 85 விழுக்காடு என்பது, அதாவது 70 விழுக்காடுலேருந்து 15 விழுக்காடு வந்து அதிகரித்து உள்ளது தமிழகத்தில். இந்த 15 விழுக்காடு என்பதற்கு யாருன்னு கேட்டால் இளைய தலைமுறையினர். அந்த இளைய தலைமுறைகள் 18 விழுக்காடு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு இளைய தலைமுறைகள் வந்துட்டு அதிகப்படியாக ஓட்டு போடுவது வருவது இல்லை. இது ஒரு முக்கிய காரணம். அது வந்து இந்த தேர்தலில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 18 விழுக்காடு, அதாவது 70 விழுக்காடுலேருந்து நமக்கு 85 விழுக்காடு தான், 15 விழுக்காடு நம்ம எடுத்துக்கிறோம் பொதுவாக. 15 விழுக்காடில் அந்த 10 அதில் வந்து 2ஆக டிவைட் பண்ணி 7.5 விழுக்காடு வந்துட்டு இந்த புதியதாக தொடங்கி உள்ள தாவேகாவுக்கு வந்து ஆதரவாக வாக்கு செலுத்தப்பட்டு இருக்கிறது. புதிய கட்சியாக தாவேகாவுக்கு 7.5% வாக்குகள் அவருக்கு சென்றுள்ளது என்பதை நம்ம தெரிவித்தோம். 7.5 அதே போல் 7.5% வாக்குகள் என்பது அந்த மற்ற கட்சிகளுக்கு அவர்களுக்கு வந்து பரவலாக வாக்குப்பதிவாகியுள்ளது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4ஆம் நிலையில் உள்ள தாவேகா கட்சி என்பது ஒரு அரசியலில் ஒரு திரை உலக நட்சத்திரம் அன்பர் வந்துட்டு கட்சி தொடங்கி அவர் வந்து தேர்தலை சந்திக்கிறார். அவருக்கு வந்துட்டு இளைய வாக்காளர்கள் நிச்சயமாக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன் என்று கேட்டால், ரசிகனாகத்தான் இருப்பானே தவிர, ரசிகன் வந்துட்டு முகத்தை பார்த்து வாக்கு போடக்கூடிய நிலையில் தான் இருப்பான். என்னுடைய தலைவர் வந்துட்டு என்னுடைய ஸ்டார் தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் வந்து ஹீரோவை படத்தில் பார்த்துட்டாங்க, வெண்திரையில் ஹீரோவாக பார்த்துட்டாங்க. அவர் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மன ஓட்டத்தில் இன்றைய நிலையில் இளைஞர்கள் இருக்கிறாங்க. எப்பவுமே அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த வெண்திரையில் வருகின்ற நட்சத்திரங்களை அவர் வந்துட்டு ஹீரோவாக நடித்தார், கதாநாயகனாக நடித்தார்னா அவர் கதாநாயகனாகவே நிஜ வாழ்க்கையிலும் இருப்பார் என்ற நம்பிக்கையில் இளைஞர்கள் வாக்கு போடுகிறார்கள். அந்த விழுக்காடில் அந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் வந்து அதிகப்படியாக வாக்கு போடுவதில்லை. ஆனால் இன்றைய தலைமுறையில் நிறைய மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள், இதே போல் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, அப்போ இன்ஸ்டாகிராமு, இதை போல் பல்வேறு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு வந்த காலம் விழிப்புணர்வு அதிகமானதுனால, இந்த ஸ்டார்களுக்கு வந்து மதிப்பு அதிகமாக கூடியதுனால இன்றைய இளைய தலைமுறைகள் வந்துட்டு கிட்டத்தட்ட தன்னுடைய நட்சத்திர வேட்பாளருக்கு நான் வாக்களிப்பேன், அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தான் வாக்களிப்பேன், நான் அவருடைய ரசிகன், அவ்வளவுதான். அவர் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார், என்ன பண்ணுறார், என்ன பேசுகிறாரோ அவருக்கெல்லாம் தெரியாது. அப்போது அவருடைய 7.5 விழுக்காடு என்பது இவருக்கு வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது என்பது நம்ம ஒத்துக்கொள்ள தான் வேண்டும். மிச்சம் இருக்கிற 7 அதனால் வந்து இவங்க வந்ததுனால தாவேகா சொல்லுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
எங்களுடைய வரவின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழக வாக்கு பிரிந்து விட்டது, அதிமுக வாக்குகள் பிரிந்து விட்டது, பிற கட்சிகள் வாக்கெல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. நாங்கள் தான் 2026 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எப்பயுமே வந்து புதிதாக வரும் கட்சிகளுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் அதாவது புதியவர்களுக்கு அதிக உற்சாகம் இருக்கும். அதே போல் வந்து அந்த உற்சாகம் என்பது அதன் மிகுதியால் நிறைய எல்லை மீறி போய் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை வந்து அதிகமாக பிரகாசமாக சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். ஆக மொத்தம் வந்துட்டு இந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளையும், அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளையும் இந்த விஜய் பிரித்தாரா என்று கேட்டால் அது சாத்தியமில்லை. ஏனென்று கேட்டால் அந்தந்த வாக்குகள் அந்தந்த கட்சிக்கு உண்டான வாக்குகள் அப்படியே இருக்கும். அதில் வந்துட்டு என்னென்னா, ஆளுங்கட்சி சரியாக பணியாற்றி உள்ளதா, எதிர்க்கட்சி சரியாக பணியாற்றி உள்ளதா, அந்த கட்சிகள் நிலைப்பாடுகள் என்ன, அவர்கள் அடுத்த நிலைக்கு எப்படி எடுத்து போகிறாங்க, அது மாதிரி சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய அன்பர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த கட்சிக்குன்னே வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. என்னதான் வந்து ரசிகராக இருந்தாலும் இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு, இவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு ரசிப்போம், ஒரு நடிகரை ரசிகராக தான் மட்டும் பார்ப்போமே தவிர எங்களுக்கு கொள்கை என்பது வேறு, ரசிப்பு என்பது வேறு என்ற நிலைப்பாடில் ஒவ்வொரு கட்சியிலும் அவர்கள் கட்சி வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பது தான் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக என்னுடைய பார்வையில் வந்த இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய இந்த 7.5% வாக்காளர்கள் வந்துட்டு ரசிகராக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தான் நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம். இப்போ 2026 தேர்தல் என்ன சொல்கிறது, யார் வெற்றி பெறுவார்கள், இது விஜய்க்கு ஆதரவா அல்லது நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஆதரவா, அல்லது எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா என்று கேட்டால் இதுவும் குழப்பமான நிலைதான் உள்ளது. ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் கலந்து வாக்களித்துள்ளார்கள். யாருக்கிட்டேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 பேர் வாக்கு போடுறாங்கன்னா என்ன புரிதல் என்னென்னா, அது வந்துட்டு அந்த மக்களுடைய மனநிலை அப்படி தான். மக்கள் வந்துட்டு கலந்து வாக்களித்துள்ளார்கள். இது வந்துட்டு ஆளுங்கட்சி, இவங்க வந்து குடும்ப கட்சியாக வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம், இவர்களுக்கே நான் வாக்கு செலுத்த வேண்டுமா ஒரு சாராரும். அதே போல் வந்து எடப்பாடியார் வந்துட்டு அவர் வந்து கட்சியில் வந்து சரியில்லை, கட்சி வந்து சரியில்லை, வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறைய பேர் நீக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் அவருடைய கட்சிகளும், இது நாம் தமிழர் சீமான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்துட்டு அவர் செய்யாத பரப்புரையில் அவர் போட்டு செய்கின்ற பரப்புரை என்பது ஒரு சிறப்பான பரப்புரை. அவர் உண்மையை பேசினாலே இங்கே நாட்டில் வந்துட்டு நல்லது நடக்காது. ஏன்னா கொஞ்சம் பொய்யும் கலந்து பேசணும். அவருக்கு அது தெரியல, அதனால் வந்துட்டு அவர் தோல்வி தழுவி கொண்டு வருகிறார். இதை போல் பல்வேறு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சரிவு இருக்கிறது என்று கேட்டால் அது குடும்ப அரசியலாக, அதாவது மன்னர் ஆட்சியை போல் அவங்க வராங்க தொடர்ச்சியமாக. அது அவங்க சர்க்கிள், அவங்க என்ன தான் நல்லது செஞ்சாலும் அது ஒரு சர்க்கிளாக இருக்குது. அனைத்து இந்திய அதிமுகவில் அவர் அந்த எடப்பாடியார் நிறைய கட்சிகளை தங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்களை நிறைய பேர் தகுதி நீக்கம் செய்து வெளியேற்றியுள்ளார். அவருடைய இது சர்க்கிள் கொஞ்சம் இருக்குது. அப்போ இந்த 2 கட்சிகளும் கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது. அதனால் இந்த மக்கள் மனம் மாறி இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரசிகன் எப்படி ஒரு ஸ்டாருக்கு ஓட்டு போடுறோன்னோ அதுபோல் 1000 தான் என்ன தான் குழப்பங்கள் இருந்தாலும் இது திமுக உதயசூரியன் அப்படின்னு ஓட்டு போடுற கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்குது. இது 1000 தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு தலைவர்கள் வெளியேறினாலும் இது நம்மளுடைய எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, இரட்டை இலை சின்னம், அதுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும் என்ற அவங்களுடைய வாக்கும் அப்படி இருக்கிறது. ஆக இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். இது பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடியாருக்கும் ஒரு சூழ்நிலை இருந்தது. அது குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்கள் என்னவென்றால், பன்னீர்செல்வம் நான் 2 முறை முதலமைச்சராக இருந்தேன், என்னுடைய தகுதி நிலையை நீக்கி என்னையை வெளியேற்றிட்டு கட்சி அபகரிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு கேஸ் போட்டு பல்வேறு நிலைகளில் அவர் போராட்டம் பண்ணியிருந்தார். அது மக்களுடைய அப்போ அதிமுக பெரிய இழப்பாக இருந்தது. அப்போ அதிமுக தலை தூக்க முடியாதுமே, அதிமுக வளர முடியாது என்ற சூழல் இருந்தது. அதெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய ஆதங்கத்தை அதனுடைய வெளிப்பாடு தான் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான முழுமையான காரணம்.
இப்போது அதே நிலையில் வந்து இருக்கும்போது அவர்கள் வந்துட்டு அந்த 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 பிரச்சனைக்கு இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல், அதே போல் வந்துட்டு நம்மளுடைய இது மாநகராட்சி தேர்தல் இதெல்லாம் வந்து நடந்து பெற்ற போது தொடர்ச்சியமாக வந்துட்டு இவருடைய குழப்ப நிலைக்கு காரணமாக இவர் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தது. இப்போது அவர் வந்து பன்னீர்செல்வம் வந்துட்டு தனிச்சு இருக்கிறதுனால அவர் குழுவாக செயல்பட்டு கொண்டு போராடி கொண்டு வந்தார். ஆனால் இது வந்து அந்த எடப்பாடியார் வந்து அதிமுக வந்துட்டு அவர் வந்து நான் தான் இந்த இந்த அதிமுகவுக்கு முழுமையான தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுனால இப்போது எடப்பாடி பழனி ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததன் காரணமாக இங்கே அதிமுக பலம் பெறுகிறது. அப்போ அதிமுக பலம் பெறுவதனால் இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதிமுக அழிந்துவிடும், அப்படியே போய்விடும் என்று நினைத்தவர்களுக்கு இந்த அதிமுக வந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த 2026ஆம் ஆண்டிலே. அப்போது இப்போ அதிமுக ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்பது வந்து இந்த பன்னீர்செல்வம் வந்துட்டு அதிமுகவை வளர்த்து விட்டார் தற்போது. அதாவது அதிமுக பன்னீர்செல்வத்தால் அழிந்தது, அதே பன்னீர்செல்வத்தால் தற்போது அதிமுக வளர்ந்து உள்ளது இந்த 2026. இதுதான் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போது 2016 2021 இவங்க 2014 2021 வரைக்கும் இவருடைய பரப்புரை இவருக்கு என்ன ஆட்சியில் செஞ்சார் சொல்லிட்டு எடப்பாடியார் பரப்புரை செய்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருந்தாலும் அவருடைய ஆட்சி சாதனையை சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து குறை சொல்லி அவர் வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்ற தேர்தலாக சட்டமன்ற தேர்தலாக மக்களுக்கு புரியாமலே வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து உள்ளது. தங்களுடைய சாதனை சொல்லி அவர் வந்து வாக்கு சேகரிக்காமல் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லியே நிறைய வாக்கு சேகரித்துள்ளார். இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வெளிப்படும் என்பது தெரியல. ஆக மொத்தம் இந்த 2026 தேர்தல் வந்துட்டு அவர்கள் வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் கூடுதலாக அதிமுகவுக்கு பலமாக இருக்கிறது. அதே போல் நாம் தமிழர் கட்சியும் வந்துட்டு சென்ற ஆண்டுகள் பிரச்சாரத்தை விட இந்த ஆண்டு 2026 மிக பிரமாதமாக சிறப்பாக பிரச்சாரம் செய்து உள்ளார்கள். அவருடைய பிரச்சாரம் என்பது மிக சிறப்பான பிரச்சாரம். அவர் வந்துட்டு வெளிப்படைத்தன்மையோடு அந்த எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறது, எந்தெந்த நீர் ஆதாரங்கள் எப்படி பெரிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, அதேபோல் மக்களுடைய பொருளாதார சூழல் எப்படி இருக்கிறது, பல்வேறு இலவசங்கள் ஏன் கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்கக்கூடாது, வேலை கொடுக்க வேண்டும், பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து அவரும் வந்துட்டு கடந்த கால தேர்தலை விட இந்த 2026 தேர்தலில் மிக சிறப்பாகவே பேசியுள்ளார். மக்கள் வந்துட்டு இதை உள்வாங்கியிருக்காங்க. அடுத்த கட்டமாக 4வது நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி தொடங்கி 3 வருடம் காரணமாக தற்போது அவருக்கு வந்துட்டு என்னுடைய ஜோதிட அடிப்படையில் தற்போது 3 ஆண்டு காலமாக குரு சுக்கிர மகா தசையில் ராகு புத்தி போயிட்டுருக்கு. ராகு புத்தி 2023 அதாவது தேர்தல் நாள் அன்று ராகு புத்தி முடிந்து விட்டது. இது வந்து நடிகருக்கு ஒரு ஸ்டாருக்கு ராகு வந்து எங்கேயுமே தொடர்புன்னா பிரம்மாண்டத்தை காட்டும், பெரிய கூட்டத்தை காட்டும், பெரிய அவருடைய எழுச்சியை காட்டும். ராகு வந்து 2023 முடிஞ்சிடுச்சு. அதே போல் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு திராவிட கட்சிகளுக்கு எதிர்மறையாக என்னுடைய பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து திராவிட மாடல்லே வந்து அவர் வந்திருக்கார். திராவிட மாடலில் திராவிட கட்சிகள் என்ன சொல்கிறதோ அதே நிலையில் தான் அவர் வந்து இலவசங்களை அறிவித்துள்ளார். அப்போ வந்துட்டு இந்த கூட்டு களவாணிகள் போல் இவர்கள் வந்து திராவிட கட்சியோடு சேர்ந்துட்டார். பெண்களுக்கு இலவசம், இது மாதிரி ஒரு புதிதாக வந்தால் யாரையும் நம்ம பின்பற்றக்கூடாது. புதிதாக கட்சி தொடங்குவது யாரையும் பின்பற்றாமல் என்னுடைய நிலைப்பாடு வேறு, என்னுடைய கொள்கை வேறு, என்னுடைய கொள்கை கோட்பாடு வேறு என்பது தான் நம்ம முன்னிறுத்தி மக்கள் மத்தியில் நம்ம எடுத்து போவதை தவிர லாஸ்ட்டில் வந்துட்டு இலவசங்களை அறிவித்தால்தான் வந்துட்டு இந்த மக்களிடம் ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு அவரும் பல்வேறு இலவசங்களை அறிவித்துள்ளார். அவர் வந்துட்டு அறிவித்ததுனால இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதெல்லாம் எங்கே போனாலும் இலவசமாக இருக்குது. ஆக நம்ம எதுனா ஒரே யாருமே இலவசம் அறிவிக்காத கட்சி எதுன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி. அப்போ மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க. இளைய தலைமுறையினர் 15 விழுக்காடில் 7.5 விழுக்காடு நிச்சயமாக தாவேகாவுக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்துள்ளது. மிச்சம் இருக்கிற 7.5 விழுக்காடு வந்து அது வந்து அவங்கவுங்க கட்சிக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களித்துள்ளார்கள் இளைஞர்கள். மற்றும் வந்து நடுநிலையில் உள்ள மக்கள் வந்துட்டு எப்படி வாக்களித்துள்ளார்கள், அவர்கள் தான் வந்து இந்த வெற்றியை தீர்மானிக்கப் போகிறார்கள் என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஆக
குழப்பமான சூழ்நிலை தான். இப்போ நான் இவ்வளோ பேசியிருக்கேன். ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸாக நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இதில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க, என்னுடைய கருத்து கணிப்புப்படி வந்துட்டு இது வந்துட்டு தொங்கு சட்டமன்ற தேர்தலாக தான் இருக்கும். இது மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்த 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆர்வலர்கள், அதேபோல் அரசியல் கட்சிகளே ஒரு சரியான தீர்க்கமான முடிவுக்கு வராத நிலையை இந்த 85 விழுக்காடு ஓட்டுப்பதிவு இங்கே குழப்பத்தை ஆழ்த்தி உள்ளது. யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று குழப்பத்தை ஆழ்த்தி உள்ளது. இது வந்துட்டு வழக்கமான ஓட்டுப்பதிவு தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்ஐஆர், இந்த வாக்காளர் திருத்தம் செய்வதன் மூலமாக சரியாக வாக்கு பதிவாகியுள்ளது. அதுதான் வந்துட்டு 75 விழுக்காடு. அது சென்ற காலங்களில் 6 கோடி கிட்ட 7 கோடி கிட்ட மக்கள் தொகையை காமிச்சு வாக்காளரை காமிச்சு அந்த அடிப்படையில் விகிதாச்சாரத்தை பிரிக்கும்போது 65.60 70 அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கோடி நண்பர்கள் கிட்ட நீக்கப்பட்டு அந்த 5 கோடியாக மாறி இருக்கு. 5 கோடியாக மாறி இருக்கிற போது இப்போது அந்த வாக்கு சதவீதம் கூடினார் போல் வெளிப்படுகிறது. அவ்வளோதான விஷயம் தவிர இது வந்து குழப்பமடைவதற்கானால் மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு சரியான தீர்ப்பு எழுதக்கூடிய நிலையில் தான் மக்கள் வந்து எது வேண்டும் எது வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் வந்துட்டு இந்த ஆளுங்கட்சி வெற்றி பெறுமா, எதிர்க்கட்சி வெற்றி பெறுமா, 3ஆம் நிலையில் உள்ள கட்சி வெற்றி பெறுமா, 4ஆம் நிலையில் உள்ள கட்சிகள் வெற்றி பெறுமா என்பதெல்லாம் 4ஆம் தேதி தெரிய வரும். என்ற போதிலும் இந்த அடிப்படையில் எந்த கட்சி வெற்றி பெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கிறது என்று அன்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாகனம் ஸ்ரீராமஜெயம்.